இவன் புதுசாக கார் வாங்கிட்டான்ல, அவங்க 2 பேர் கார் நிற்கிதுல்ல, சரி, அது அப்படி சர்ற இடிக்கிற மாதிரி அப்படி ஒன்று நிறுத்துறாராம் புதுசாக கார் வாங்கியிருக்காரா. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Food sponsored by Tavasakutti Biryani, a branches at Annanagar, Arumbakam, Avadi, Maduravayal, Pallavaram, Pallikaranai, Ramapuram, Tambaram. உடனே செந்தில் போய் சார் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நம்ம வண்டியிலே இடிச்சுவோம் பொழுது அவன் வண்டி எப்படி நிற்கிது பாருங்க. அவன் என்னன்னா புது வண்டி வாங்கினது அவங்களுக்கு தெரியணுமா, அதை விட காஸ்ட்லி வண்டியா. செந்திலுக்கு வந்து என்னன்னா அந்த வடிவேலு கூட சரளாவை சேர்த்த உடனே செந்திலுக்கு சரளா இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ ஒரு நாள் திடீர்னு வந்து விவேக் எனக்கு 20,000 கூட ஒரு சம்பளம் வாங்கலை, வடிவேலு டக்குன்னு உங்ககிட்ட வந்து அந்த ஒரு படம் முடிஞ்ச உடனே 5 லட்ச ரூபா அவனுக்கு சம்பளம் வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன போட்டின்னா, பண்ணுங்க சார் சரளாவை என் கூட ஒரு அடிக்க. கடைசியில் இவனுக்கு 2 பேரும் சரளாவை கூப்பிட்டுட்டு பிச்சைக்காரி மாதிரி நடிக்காது இவன் நடிக்க ஏகப்பட்ட படத்தில் போயிட்டான். அந்த ஃபீமேல் கேரக்டர் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அவங்க தான் இந்த கோராவே இருப்பாங்க. அஜித்தில் கூட தலை நடிச்சிருக்கும், படத்தில் அப்படியே நடிக்கிறாரு. ரஜினி நடிக்கிறாரு. ஒரு ஹீரோயின் வந்து தலையை நடிச்சு போய் முடிகடியெல்லாம் அப்படி விட்டுவிட்டு அப்படி ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடினா ஒத்துவாங்களா? அப்போ இந்த நம்பர் 1 ஹீரோயின்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பூரா செலக்ட் பண்ணி போடுவேன். 2வது படத்துலேயும் கார் வாங்கிட்டான். ஓ, சிக்கலே வந்து கார் வாங்கன்னு தான் சிக்கல். அதுக்கு அடுத்த படத்தில் வந்து கவுண்டமணி செந்தில் 2 பேரும் வந்து நிற்கிறாங்க என் படத்தில். சரி, இல்லையா? இருக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான், இவன் புதுசாக கார் வாங்கிட்டான்ல, அவங்க 2 பேர் கார் நிற்கிதுல்ல, சரி, அது அப்படி சர்ற இடிக்கிற மாதிரி அப்படி ஒன்று நிறுத்துறாரா புதுசாக கார் வாங்கியிருக்காரா. அவரே ஓட்டு வருவாரா? ஒரு நிறுத்தி அப்புறம் அவன் டிரைவரே இவன் ஓட்டுவான் பொழுது அவன் டிரைவரு வந்து அப்படி முட்டுற மாதிரி நிறுத்தியிருக்கான் வண்டியை. உடனே செந்தில் போய் சார் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் நம்ம வண்டியிலே இடிச்சுடுவோம் பொழுது அவன் வண்டி எப்படி நிற்கிது பாருங்க. இவங்க சீனியர் இல்லை, அவர் கவுண்ட் பண்ணி சொல்கிறாரா, விட்டா நம்ம வேலையோட ஏற்றிடுவான் அவன், இது டைரக்டர் கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். இவன் ஒரு சாதாரண ஆள் எதிர்க்க. சரி, இது எந்த படத்தில் நடந்து சொல்லுங்க? நான் பெத்த மகனே ஏதோ ஒரு படம். நான் பெத்த மகனே. அதுலேயும் 3 பேர் தான் நடிச்சிருந்தான். இந்த மாதிரி அப்படின்னா அவன் சொன்னான், சார் இடிச்சனா இடிக்கிற மாதிரி தான் வந்து நிற்குது அப்படின்றான் இவன். இல்லையா? அவன் என்னன்னா புது வண்டி வாங்கினது அவங்களுக்கு தெரியணுமா, அதை விட காஸ்ட்லி வண்டியா. அவர் சொல்கிறாரு, நம்ம வீட்டில் 5-6 வண்டி நிற்குதுடா, இவன் ஒரு புது வண்டியை வாங்கிட்டான்னு வந்து நிறுத்துறான், இடிச்சாலும் இடிச்சுடான் பார்த்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் நிறுத்தாதியா அவனு. சார் வண்டி இடம் தான் நிறுத்த போகிறாங்க, என்ன சார் இருக்கு, வேறு எங்கே சார் நிறுத்த முடியும் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் எங்களை அவங்க எதிர்க்கே என்ன வண்டியில் ஏற சொல்லி ஒரு சுற்றி வரான். வேறுமணி கடுப்பேற்றுறான் அவங்கள. அப்படி சுற்றி அப்படி ஒரு ரவுண்டு ஒன்று வந்து அப்படி ஸ்டேயில் இறங்குறான். இவனை வந்து அவங்களுக்கு கடுப்பாகுது இவனை பார்த்தோன்னே. இவனு வந்து தூக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதான் காலம் மாறி பட்சத்தில். ஓகே ஓகே. அதனால் அவனை வேணாங்க அவங்க கூட அப்படி அப்படின்னு சொன்னாங்க. நான் வேறு அவனுக்கு ஒரு அட்வான்ஸ் வேறு கொடுத்துட்டேன். காலம் மாறி போயிடுச்சு. நல்ல கதை, சரியான கதை சார், சரியான கதை. அது ரொம்ப நாள் ஓடிச்சு வேறு அந்த படம். இவனை வேணான்னு சொல்லவும் எனக்கு மனசு இல்லை. அவங்க திடீர்னு செந்தில் பேச்சு கேட்டு, செந்திலுக்கு வந்து என்னென்னா அந்த வடிவேலு கூட சரளாவை சேர்த்த உடனே செந்திலுக்கு சரளா இல்லைன்னு ஆகிப்போச்சு. சரளா செந்தில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, லைஃப்லேயே இருந்தாங்க. அதனால் டப்புன்னு அவர் செந்தில் கவுண்டமணி சார் அதெல்லாம் கூட வேணாலும் நடிப்பார், ஒன்றும் இல்லை. அவர் கொஞ்சம் சொல்லி கிள்ளி நான் அவனை எடுக்க சொல்லுங்கண்ணா அப்படின்னாரு. கவுண்டமணி சார் அவனை தூக்கிடு அப்படின்னாரு. அட்வான்ஸ் கொடுத்துட்டேண்ணே, அடுத்த படத்தில் தூக்கலாண்ணே அப்படின்னு. இல்லை இல்லைப்பா அவர் இம்சப்பா அப்படி இப்படின்னாரு. இல்லைன்னா பரவாயில்லண்ணே அப்படின்னா அவர் நான் அடுத்த படம் மாட்டேன்னு போயிட்டார். அந்த படத்தில் வேற ஆளை போட்டேன். யார் இந்த ஆர் சுந்தராஜன், கால் மாறி போச்சு, அவங்களாம் போட்டேன். அது இன்னும் நல்லா ஓடிச்சு. அது இல்லையா? அந்த காம்போ புதுசாக இருந்தது. அது காம்போ புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இவங்க கூட யாராவது ஒருத்தர் வேணும்ல, கவுண்டர் சேர்ந்து 2 பேருமே இல்லை. ஆமாம் ஆமாம். என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது அப்போ தான் விவேக். ஓகே. விவேக் வந்து என்னென்னா பாலச்சந்திர சார் கூட படங்கள்லாம் நடிச்சு அப்படி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த சங்கர் படங்கள்லாம் கூட நடிச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப கிளாஸ் காமெடியாக இருக்கும், இல்லைன்னா செக்ஸ் ஏதாவது 2 வார்த்தை பேசுவார், அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஒரு நாள் திடீர்னு வந்து விவேக் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டார். சார் நான் வி சேகர், இந்த மாதிரி வந்து இந்த அவர்கிட்ட சார் நான் இந்த மாதிரி காமெடியாக அங்கே தெரியும், ஒன்றும் தெரியாமல் இல்லை அப்படின்னு. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் படத்தில் நல்லாயிருக்கும். ஏன் பாலச்சந்திர கூட இருக்குது அப்படின்னு. சார் அது ஏ கிளாஸாக இருக்குது சார், ஏபிசி எல்லார்கிட்டையும் போகணும்ல, அது உங்கள்கிட்ட வந்து ஆல் கிளாஸாக போகுது, அது ஓப்பனாக பேசினேன் அவன். ஓகே ஓகே. ஒரு 20,000 கூட ஒரு சம்பளம் வாங்கலை வடிவேலு, டக்குன்னு உங்ககிட்ட வந்து அந்த ஒரு படம் முடிஞ்ச உடனே 5 லட்ச ரூபா அவனுக்கு சம்பளம் வந்துச்சு. தொடர்ந்து ஒரு 4-5 படம் கொடுத்தீங்களாங்காட்டியும்
அவன் போய் எங்கேயோ போயிட்டான், வெளியில் 30 லட்சம் 40 லட்சம் வாங்குற அளவுக்குலாம் போயிட்டான் வெளியில். இந்த மாதிரி அப்படின்னா சரியா நான் பண்ணுறேன், என்னால் அதிகம் நான் சம்பளம் நீங்கள் இஷ்டப்பட்டு கொடுங்க சார், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஓகே. ஆனால் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப மட்டம் தட்டுறது அவன் எதிர்க்க அப்படின்னாரு. ஈக்குவலாக அவனுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்தேன்னா ஏதோ சொன்னார். அப்பதான் விரலுக்கே தவிக்கும். வேலைக்காத்த வீக் வந்து நீங்கள் கரெக்டு. பொங்கலோ பொங்கல் பொங்கலை பொங்கலோ பொங்கல் பொங்கல் ஆமாம். படம் சரின்னு 2 பேர் ஜோடியாக போட்டு படம் பண்ணேன். அப்போ வந்து அதில் வந்து 2 பேர் ஜோடி வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆ. அதில் வந்து விவேக்குக்கு நல்ல, அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன போட்டின்னா ஆ. விவேக்குக்கு ஜோடி நான் அந்த வரலாறு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பேசுன மாதிரி இந்த கவுண்டமணி செந்திலுக்கு தான் ஜோடி அந்த சரலா நடிச்சிட்டு இருந்தது, பெரிய பெரிய ஆளு கூட நடிச்சது. அந்த வடிவேலுக்கு தூக்கி போட்ட உடனே என்ன ஆகி போச்சுன்னா வடிவேல் சரலான்றது ரொம்ப திக்காகி அந்த காம்போ ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஒன்று பண்ணுங்க சார், சரலாவை என் கூட உதவி ஜோடியை மாற்றி விட்டேன் பாரு. கடைசியில் இவனுக்கு 2 பேரும் சரலாவை கூப்பிட்டுட்டு பிச்சைக்காரி மாதிரி நடிக்காது இவன் நடிக்க ஏகப்பட்ட படத்தில் போயிட்டான். அது ஒன்று இருந்தது. ஆமா 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 ஆமா. அவனுக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய அவங்களுக்குள்ள ஈகோல எது இல்லை, நல்ல வடிவேல் சார் விவேக் சார் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்பாங்க. ஆ. ரசிகர்கள் இருக்கான்ல, ஆமா. அவன் வந்து சண்டையை மூட்டி விட்டுருவான். வடிவேல்கிட்ட போவான், என்னன்னா விவேக் படம் ரிலீஸ் ஆகிருக்கான், ஒன்றும் பெருசாக இல்லைண்ணா உங்களுக்கு தான் நான் பின்னுதுன்னுவான். அங்கே போய் விவேக்கிட்ட என்ன சொல்லுவான், வடிவேலே காலிண்ணா நீங்கள் வந்த பிறகு அப்படின்வான். இந்த சண்டையில் வந்து இவனுங்களை வந்து மாட்டி விட்ருவானுங்க இல்லையா. ஓகே. இப்போ அதே மாதிரி உங்களுடைய படங்களில் உங்களுடைய எழுத்துக்களில் அந்த ஃபீமேல் கேரக்டர் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அவங்க தான் இந்த கோராகவே இருப்பாங்க. அதில் எனக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு சில கேரக்டர் தாண்டி எனக்கு இன்னும் 2 பேர் எனக்கு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பட்டாங்க. ஒன்று வந்து ஊர்வசிங்க, இன்னொன்று வந்து கல்பனா. ஸோ இவங்க 2 பேர் காம்போவாக ஒர்க் பண்ணல, ஆனால் தனித்தனியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களோட அனுபவம் ஏன்னா இப்போ வரைக்கும் ஊர்வசிமா இப்போ வரைக்குமே நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க இருந்தாங்கன்னா ஒரு 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 கம்பீரமாக தெரியும் அந்த ஸ்க்ரீன். ஜென்ரலாகவே என் படங்களில் ஹீரோயின்களுக்கு கொஞ்சம் நல்ல கேரக்டர். எஸ் சார், எஸ். அது ஓப்பனிங்கில் சிலுக்கு, 2வது சரண்யா, அதுக்கப்புறம் வந்து இவங்க ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏகப்பட்ட பேர், நிறைய வரிசையா ராதிகா, குஷ்பு இருக்காங்க, ராதிகா, வானப்பிரியா, குஷ்பு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த சங்கீதா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. மீனா இல்லையா. டோட்டலாக வந்து நீங்கள் நம்ம என் ஷூட்டிங்க்கு வரும்பொழுது விஜயகாந்த் சார் வருவார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து சொல்லுவார், நடிகர் சங்கம் மீட்டிங் போனோம்னா உங்கள் ஷூட்டிங்லேயே மீட்டிங் போட்டால் போதுமே, பாதி பேர் இங்கே இருக்கிறாங்களே, ஏகப்பட்ட ஒரு 20 பேர் இங்கே இருக்கிறாங்களே அப்படின்வாரு. ஓகே. அவ்வளோ பேர் இருப்பாங்க எங்கள் ஷூட்டிங்கில். அதனால் லேடிஸுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது வந்து எதனாலனா, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. எம்ஜிஆர் வந்து உழைப்பாளிகளையே பார்த்து பாடுறாரு. ஆமாம் ஆமாம். ஏன் பாடுறாரு? அவருக்கு என்ன அது கொழுப்பா? உழைப்பாளியெல்லாம் தூக்கி கொண்டுன்னா அப்படி இல்லை. அவர் ஒரு காலத்தில் அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க, அம்மா கஷ்டம். உடனே ஒரு 7 வயசுலேயே போய் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ட்ராமாவில் போய் நடிச்சு அதில் ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்தா கொண்டு வந்து அம்மாட்ட கொடுப்பாரு. அப்போ 7 வயசுலேயே வந்து ஒரு சம்பாதிக்கிற ஒரு உழைப்பாளியாக மாறிட்டேன். அப்போ 7 வயசில் என்ன நினைப்பார், இன்றைக்கி வேலை செஞ்சால் தான் நமக்கு காசு கொடுப்பாங்க, இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்தா தான் நமக்கு சோறாக்குவாங்க அப்படின்ற கடமை வந்துருச்சு இல்லையா. 70 வயசு ஆகி கூட வேலைக்கு போகாதவெல்லாம் இருக்கிறான், 7 வயசுலேயே போகிறாரு. அப்போ அப்படி போகிறவர் சினிமாவில் மேலே வரும்பொழுது அந்த உழைப்பை பற்றி சொல்லிக்கிட்டே வராரு. ஆமாம். உழைத்து வாழ வேண்டும், அந்த மாதிரி நிறைய தொழிலாளி விவசாயின்னு படங்கள் பண்ணி அவருக்கு அந்த உழைப்பு மைண்டில் இருக்குது. அந்த இந்த ஒரு அவருடைய ஒரு இமேஜ் இருக்குல்ல, உழைப்பாளி பாட்டாளிக்காக குரல் கொடுப்பவர் எம்ஜிஆர்ன்ற இமேஜ் எப்போ அந்த 7 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. அந்த மாதிரி சில பேருக்கு சிறு வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்போ எனக்கு வந்து நாங்கள் ஒரு பணியாருங்க, நான் ஒரு ஏக்கரா சொத்து உள்ள ஒரு பெரிய ஃபேமிலி. அப்பாலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரேஸு கீஸு குதிரை ரேஸு அது இதுன்னு போய் ஏகப்பட்ட சொத்து தொலைச்சிட்டாங்க அப்பா சித்தப்பாலாம். சரி. அதனால் அம்மா வந்து ரொம்ப வறுமைக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை படிக்க வைக்கும்போதே வாத்தியார்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறானோ இல்லையா, ஒழுக்கமான பையனாக வரணும். ஓகே. அது இருந்தால் போதும். ஏன்னா என் குடும்பத்தில் வசதி இருந்தது, எல்லாம் இருந்தது, ஏகப்பட்ட கீப்பு அது இது பொருளாதாரம் ரேஸு இதுன்னு விட்டாங்க எல்லாம் பணத்தை. எனக்கு பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வாத்தியார்கிட்ட பண்ணுவாங்க. அது வந்து நான் படிச்சுக்கிடுச்சு எல்லாம் வருவேன். அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்பா கெட்டவர் சொல்கிறத விட அந்த பண வசதியே கெட்டு போயிடுச்சு, அவருக்கு கெடுத்துச்சு. அவங்களாம் வந்து இங்கிலீஷ்காரன் பள்ளிக்கூடத்தில் படித்து அப்படி வந்ததுனால அந்த ஸ்டைலில் போய் மாட்டிக்கிட்டாங்க எல்லாம்.
பணக்கார ஸ்டைலுன்னு இல்லை ம். பன்னியார் பந்தால போயிட்டாங்க. அப்போ வந்தபோது அம்மா எப்படியோ என்னை தூக்கி விட்டு இங்கே சென்னை வயசில் வந்துட்டேன். அதனால் படம் பண்ணும்பொழுது நான் அப்படி நினச்சி பண்ணலை. கம்யூனிஸ்டில் இருந்தனால புரட்சிகரமான படம் தான் பண்ணேன். நீங்களே அது இதுன்னு பண்ணேன். அது என்னவோ அந்த பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும்னு ஒரு படம் பண்ணேன் தெரியுமா? அதை வந்து பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து லேடிஸ் ஆடியன்ஸு, ஆஹா. சார் டைட்டிலே ரொம்ப சூப்பர் சார், அவங்க சொல்ல நினைக்க தவிக்கிறத நீங்க ஸ்க்ரீன்ல காமிக்கிறீங்க. ஸ்க்ரீனில் காமிச்சேன். அந்த 3 பொண்ணுங்களுக்கு ஒரு பாட்டுக்கிட்டலாம் வச்சேன். அப்புறம் பிறந்து விடா பொந்து விடான்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? அந்த படம் எதார்த்தமாக தான் எடுத்தேன். ஓகே. அது நாகேஷ் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஆ. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா பொம்பளை கூட்டங்கள் அதிகமாக வந்தது. தாம்பரத்துலேருந்து வருவாங்க, நார்த் மெட்ராஸ்லேருந்து தான் வருவாங்க. ஓ. அப்போ கூட்டம் அதிகமாக வரும்போது அந்த தேட்டர் ஓனர் என்ன பண்ணிட்டாருன்னா, பெண்களுக்கு டிக்கெட்டு கொடுத்துட்டு மீதி இருந்தால் ஆம்பளை கொடியான்ட்டார். ஓ அப்படி. ஓகே. ஏன்னா பெண்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்கல்ல. ஆ. ஏன்னா அந்த பிறந்த வீடா புகுந்து வீடான்னு இருக்குது. அங்கே பிறந்த வீடு என்ன இருக்கும்ல, 95% வந்து லேடிஸுக்கே போய்டும் டிக்கெட்டு. சரி சரி 5% தான் ஜென்ஸு கிடைக்கும் தனியாக வரவனுக்கு. சரி சரி. இந்த பொண்டாட்டியோட வரவன் தப்பிச்சுக்குவான், ஏதாவது அந்த பொண்டாட்டியை வச்சு டிக்கெட் வாங்கிடுவான். இப்போ ஒரு திடீர்னு ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர் உடனே என் நம்பரை எப்படியோ பிடிச்சி ஃபோன் அடிக்கிறார். சார் உங்கள் படம் பார்க்கணும் 2 டைம்ஸ் நான் நாகேஷ் தேட்டருக்கு போனேன். பார்த்தா அந்த மாதிரி ஃபுல்லு ஒன்லி லேடிஸ்க்கு தான் கொடுப்பாங்க, வித் லேடிஸ் வந்தால் கொடுப்பாங்க, மீதி இருந்தால் தான் கொடுப்பாங்கன்றாங்க. இல்லை சார் லேடிஸுக்கு மட்டுமா படம் எடுக்கிறீங்க, நீங்கள் எல்லாருக்கும் தானே அப்படி. அப்போ தேட்டருக்காரை கூப்பிட்டு கேட்டேன், சார் எல்லாருக்கும் கொஞ்சம் டிக்கெட் கொடுக்குற மாதிரி எனக்கு ரிட்டன் ஆனா அப்படி. சார் உங்களுக்கு லேடிஸ் ஆடியன்ஸ் அதிகமாகி போச்சு, அவங்க ரிட்டன் ஆனால் திரும்பி வரமாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, காத்திருக்கிறாங்க எல்லாம். ஓகே ஓகே. இல்லையா? அதனால் ஜென்ஸு போனால் அப்புறம் இன்னொரு இடத்துல கூட போய் பார்த்துக்குவாங்க. அதனால் ஒன்லி லேடிஸ்னே போட்டேன் நான், மீதி இருந்தால் தான் ஜென்ஸுக்கு. போர்டே போட்டாங்க. போர்டு லேடிஸுக்கு ஃபஸ்ட்டு, லேடிஸுக்கு போய் மீதி இருந்தால் தான் ஜென்ஸ். ஜென்ஸ். ஓ. இது 50 டேஸ் வரைக்கும் இங்கே மேக்கப் பண்ணியிருக்காங்க. பிறந்து விட புகுந்து விட. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா லேடிஸ் டைரக்டர்னு ஒரு இமேஜ் வந்துச்சு, எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அது நல்லா தான் சார் எடுத்துக்கிறீங்க. ஆமாம், அதனால பொம்பளை ஆடியன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்ச விளைவு நான் வேற படமே எடுக்க முடியல. அப்புறம் பொம்பளை படமாக தான் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஓகே. ஒரு இமேஜ் வந்துடும்ல. அப்போ அடுத்த படங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வீக்லேயே வந்து 2வது வாரம் தான் வருவாங்க பெரும்பாலும் லேடிஸு. வாரத்துலேயே வந்து உட்கார ஆரம்பிச்சிச்சுங்க வி சேகர் படம். ஓகே ஓகே. அப்போ நான் அவங்களுக்காக படம் எடுக்க மாதிரி ஆகிப்போச்சு. சரி. ஆக பெண்களை தவிர்த்து என்னால் படம் பண்ண முடியல. அவரை பெண்களை யாராவது ஒருத்தர் போட்டு தான் ஆகணுன்ற கட்டாயம் வந்தபோது தான் நான் நல்ல ஆர்டிஸ்ட்டுங்களா ராதிகா, குஷ்பு, அவங்க இவங்க பானுப்பிரியா எல்லாரும் போட ஆரம்பித்தேன். நீங்கள் சொன்ன அந்த ஊர்வசி எல்லாரும் போட ஆரம்பித்தேன், தேட ஆரம்பித்தேன். ஆனால் அவங்களுக்கு 2 காரணம். ஒன்று நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க, ஓகே, ஏற்கனவே நம்புற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் நடிச்சுக்குவாங்க. 2வது சினிமாவில் ஒரு இது இருக்குது, இதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் ஆணாதிக்கம்னா என்னன்னு திரும்பி கவனிக்கணும். நீங்கள் இப்போ வந்து குஷ்பு ரஜினி கூட நடிச்சது, மீனாட்சி இந்த மீனா வந்து ரஜினி சார் கூட நடிச்சது, ராதிகா ரஜினி கூட நடிச்சது. ஆனால் ரஜினி இன்னும் ஹீரோவே இருக்கார், இவங்களாம் அம்மா கேரக்டருக்கு போயிட்டாங்க. அவங்களும் இருக்காங்களே, அவங்களோட வயசு கம்மி தானே. அப்போ ஹீரோயின் மட்டும் என்னன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவங்க இளமை போச்சுன்னா ஆளை மாற்றிடுறாங்க. ஹீரோ மட்டும் தாடி கீடிலாம் வளர்ந்து இல்லையா, இது ஒன்றும் வேணாம். இப்போ வந்து ஹீரோங்க வந்து பார்த்தா தலை நரைச்சி போயிருக்கும், அஜித்தில் கூட தலை நரைச்சிருக்கும், படத்தில் அப்படியே நடிக்கிறாரு, ரஜினி நடிக்கிறாரு. ஒரு ஹீரோயின் வந்து தலையை நரைச்சி போய் முடிகடியெல்லாம் அப்படி விட்டுவிட்டு அப்படி ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடினா ஒத்துவாங்களா? ஏய் கேள்விடா அப்படின்வான். அப்போது என்ன ஆகுதுன்னா, ஆர்டிஸ்ட்டுக்கு மேல் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அதிக சம்பளமும் அதுவும் கிடைக்குது இல்லையா. இப்போ இவருக்கு 100 கோடி 200 கோடி சம்பளம் ரஜினி சாருக்குன்னா, அவர் கூட ஜோடியா நடிச்சவங்களுக்கு 200 கோடி கொடுப்பாங்களா? இப்போ வந்து ரஜினிக்கவே அம்மாவை நடிச்சது யார்? ராதிகா பாருங்க. ஒரு காலத்தில் ஜோடி, அப்புறம் ரஜினிக்கு அம்மா. இவங்க மட்டும் அம்மாவாங்க, அவங்க அப்பா ஆக மாட்டார் அவரே. இது ஆணாதிக்கம் அதிகமாக இருக்குது அந்த சினிமாவில். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 20 படம் 30 படம் நடிப்பாங்க, அப்புறம் பெரிய ஹீரோங்கெல்லாம் வந்து அடுத்த ஹீரோயின்கிட்ட மாற்றிக்குவாங்க இல்லையா. அப்போ இவங்க சும்மா இருப்பாங்க, இவங்களுக்கு மார்க்கெட் கம்மியாக போயிடும். யாருக்கு? ஹீரோயினுங்களுக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும் தெரியுமா? புரியுதா? ஓகே. அது எப்படி பண்ணணுன்னாக்கா, ஓகே குஷ்பு மேம், நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சில நல்ல நாளில் கொஞ்சம் பேர் இருக்கும் இல்லையா, எப்படின்னாக்கா சில நாளில் வந்து கறி சாப்பிட மாட்டாங்க ஜனங்க, வெள்ளிக்கிழமை இந்த சில நாளுங்களில். அன்றைக்கி போய் கறி வாங்கினீங்கன்னா சீப்பாக இருக்கும் விலை, மீன் வந்து சீப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பெரிய ஹீரோங்கள்லாம் அந்த பெரிய பெரிய ஹீரோயினுங்களை வந்து ஒரு கட்டத்தில் மாற்றிடுவானுங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அவங்க சும்மா தான் இருப்பாங்க, மார்க்கெட் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா வேறு லாங்குவேஜில் எதாவது பண்ணுவாங்க. அப்போ போய் என்ன பண்ணணும் தெரியுமா, அவங்ககிட்ட நல்ல நடிகை, பாவம் அவங்களுக்கு மார்க்கெட் இல்லை, சூப்பராக நடிப்பாங்க,
அவங்கள பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். இப்போ நான் ரஜினி போய் கேட்டால் 100 கோடி கேட்பாரு, ராதிகாட்ட கேட்டால் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தா ஏதோ நடிச்சிடான். அப்போ இந்த நம்பர் 1 ஹீரோயின்லாம் இருக்காங்கல்ல, ஆமாம். அவங்கள பூரா செலக்ட் பண்ணி போடுவேன். இல்ல அப்படிதான் குஷ்பு மேம், ராதிகா எல்லாருக்கும் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும், Yes, yes. ஆனால் மார்க்கெட் இல்லை. ரஜினி எவ்வளோ பேருக்கு தெரியுமோ அவ்வளோ பேருக்கு யாருக்கு தெரியும்? குஷ்பு பற்றி குஷ்பு தெரியும், மேம் தெரியும், ராதிகா மேம் தெரியும். ராதிகா மொழியும் தெரியும், மீனாவும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு மார்க்கெட் இல்லை. ஓ. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? அவங்க சொல்ல, சார் நான்லாம் 40 லட்சம் வாங்கினேன் சார் ரஜினி பாட்டில். அதெல்லாம் ஓகேம்மா, அவங்க இப்போ போய் போடுவாங்களா? அவங்கள அம்மா கேரக்டர் அப்பா கேரக்டர் தானே போடுவாங்க. நான் சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறேன். நான் ரொம்ப அவங்களாம் வந்து 100 கோடிக்கு, அதாவது என்ன சொல்கிறேன், 50 கோடி 40 கோடிக்கெல்லாம் விற்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. நான் எவ்வளோ சின்னதாக ஒரு 1 கோடியை தான் வியாபாரம் பண்ணுவேன். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம்? அதனால் நான் என்னால் முடிஞ்சு கொடுக்குறேன், அதை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல கேரக்டராக பண்ணுறேன், இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுறேன் அப்படின்னு. சரி நீங்களே பார்த்து கொடுன்னுவாங்க. நான் அங்கே 30 40 1 கோடியெலாம் கூட வாங்கியிருப்பாங்க. என்கிட்ட ஒரு 3 லட்சம் 2 லட்சம் என்ன கொடுக்கணும் வாங்கிக்கிட்டு அழகாக சொந்த சாரீஸ் எல்லாம் கூட எடுத்து வந்து கட்டிக்கிட்டு பிரமாதமாக நடிப்பாங்க. அதனால் நான் பெரிய வெற்றி பெற்றேன். அதனால் இந்த ஹீரோயின்ஸுங்க தான் என்னை வந்து காப்பாற்றுனது. ரெண்டாவது காமெடியன்ஸ். ஆப்வியஸ்லி காமெடியன் எதுக்குன்னா ஓப்பனிங்கில் உள்ளே வரணும்ல, ஆடியன்ஸ் உள்ள. அந்த சின்ன பசங்களாம் வரான்னா கவுண்டு மொழி காமெடி இருந்தால் தான் உள்ளே வருவான். அந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். என்னுடைய வெற்றியே வந்து ஹீரோயின்ஸு ப்ளஸ் காமெடியன்ஸ், இவங்க 2 பேர் தான் என்னுடைய கடவுள் மாதிரி, தெய்வம் மாதிரி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Food sponsored by தவசுக்குட்டி பிரியாணி, a branches at அண்ணாநகர், அரும்பாக்கம், ஆவடி, மதுரவாயல், பல்லாவரம், பள்ளிக்கரணை, ராமாபுரம், தாம்பரம்.